ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து எங்கள் சேனலில் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். இவ்வளோ நாளாக டெலிவரி அது இதுன்னு சொல்லி பரபரப்பாக போயிட்டுருந்துச்சு. அதனால் எங்களால் சரியாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் முருகருக்கு இருந்த 48 நாள் விரதத்தை பற்றி தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ முழுக்க அந்த 48 நாள் விரதம் நான் எப்படி கடைப்பிடிச்சேன் அப்படிங்கிறத பற்றியும், நான் வச்ச வேண்டுதல் நிறைவேறிடுச்சா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த 48 நாள் விரதத்தை பற்றி நானும் எல்லாத்த மாதிரியும் யூடியூப் பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நமக்கும் ஒரு வேண்டுதல் இருக்குது, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்டும் ஒருத்தி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவளுக்கும் அவள் வேண்டுதல் நிறைவேறிடுச்சின்னு சொல்லி எனக்கும் அதை ட்ரை பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணாள். அதனால தான் நானும் 48 நாள் முருகருக்கு விரதம் இருந்தேன். ஸோ அந்த விரதத்தை பற்றி நான் எப்படிலாம் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். முருகர் வழிபாடே முதல்ல நான் எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து தாங்க கற்றுக்கிட்டேன். ஸோ நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன். எங்கள் அம்மா ஸ்பெசிஃபிக்காக முருகர் மேலே ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. அதுலேயும் அவங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த 48 நாள் விரதம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை ஃபாலோ பண்ணுறாங்க யூடியூப்பில் சொல்கிற மாதிரி. ஆனால் நான் அவங்க சொல்கிறதையும் கேட்டுட்டு நான் எப்படி ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் எங்கள் அம்மாவுக்கு திருச்செந்தூர் முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நானும் திருச்செந்தூர் முருகர்கிட்டயே என்னுடைய வேண்டுதல் வச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு கேர்ள் பேபி, செகண்ட் எல்லாத்த மாதிரியும் எனக்கும் ஒரு பாய் பேபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஆண் குழந்தை கொடுக்கணும், உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆண் குழந்தை எனக்கு வேணும், நீயே எனக்கு பையனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முருகருக்கு 48 நாள் விரதம் இருந்தேங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் விரதம் 48 நாள் முருகருக்கு இருந்தேன். அதே மாதிரி இந்த வேண்டுதலுக்கு நான் இன்னும் 2-3 பெருமாளையும் அம்மனையும் நான் இது பண்ணேன். அபிராமி அந்தாதியெல்லாம் படித்து நான் கும்பிட்டேன். பட் இந்த வீடியோவில் நான் முருகருக்கு இருந்த விரதத்தை பற்றி மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். அது நான் ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த 48 நாள் விரதமும் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, மார்னிங் சாப்பிடாம நல்லா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு சாமிக்கு இந்த 48 நாளுமே ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் டம்ளரில் ஏலக்காய் போட்ட பால், இல்லை நீங்கள் சில நேரம் பனங்கற்கண்டு இந்த மாதிரிலாம் கூட வைக்கலாம். நம்மளால் எந்த நெய்வேத்தியம் முடியுமோ அதை நம்ம முருகருக்கு வச்சு முருகர்கிட்ட நம்ம வேண்டுதல், எந்த வேண்டுதலாக இருந்தாலுமே நம்ம சொல்லலாம். குழந்தைக்குன்னு கிடையாது, எந்த மாதிரி வேண்டுதல் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னாலும் அதை நீங்கள் சொல்லி அந்த விரதத்தை 48 நாளும் நான்வெஜ் சாப்பிடாமல் நம்ம அந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும். அதுதான் நான் ஃபாலோ பண்ணது. ஸோ எனக்கு ஆல்ரெடி 1.5 இயர்ஸில் பேபி கேர்ள் இருக்கிறதுனால சில பேர் 2 வேலையெல்லாம் கூட சாப்பிடாமல் இருப்பாங்க. என்னால் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ என்னால் என்னோட இதுக்கு எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ அந்தளவுக்கு தான் நான் ஃபாலோ பண்ணேன். அது எனக்கு நல்லாவே பலன் கொடுத்துச்சு. டெய்லி முருகருக்கு விளக்கு வச்சு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு 48 நாளுமே திருப்புகழ் இப்போ நான் பேபிக்கு வேண்டுனங்கிறதுனால திருப்புகழில் அந்த ஜெகமாயன்னு சொல்லியிருக்கிற அந்த திருப்புகழ் படித்தேன். அப்புறம் அபிராமி அந்தாதியில் ககனமும் வானும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தாதி இருக்கும். அந்த அந்தாதியும் படித்து முருகருக்கு நான் 48 நாள் விரதம் இருந்தேன். விரதம் இருந்து முடித்து அந்த 48வது நாள் முடிகிற அன்னைக்கு நம்மளால் முடிஞ்சால் கோயிலுக்கு போகலாம், இல்லை நம்ம வீட்டிலேயே கூட ஸ்பெஷலாக ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு விரதத்தை முடிச்சுக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா, பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே முருகருக்கு மாலை பூ இதெல்லாம் வாங்கி கொடுத்து அங்கே ஒரு விளக்கு போட்டுட்டு என் விரதத்தை நான் முடிச்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரி நாம் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த விரதத்தை இருக்கும்போது நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம முருகனை மட்டுமே நம்ம நம்பணுங்க. நம்ம கேட்டதை முருகர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்மார்த்தமாக நம்பணும். அதில் நமக்கு ஒரு சின்ன டவுட் கூட வேண்டாம்.
இப்போ என்னோடது வந்து ப்ரெக்னன்சி சம்மந்தமாக இருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பல மாதிரி வந்து குழப்பி விட்டாங்க. டெலிவரி வரைக்குமே வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு வந்து பெண் குழந்தை தான் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து யார் சொல்கிறதையுமே காதில் வாங்கிக்கல. பேசுகிறவங்க பேச தான் செய்வாங்க. ஆனால் நமக்கு வந்து நம்ம வேண்டுதல் மேலேயும் நம்ம கும்பிட்ற கடவுள் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. நான் கடைசி வரைக்கும் நம்பிக்கை விடவே இல்லை. ஸோ டெலிவரி டேட்டுக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டதுனால எல்லோரும் வந்து செகண்டும் வந்து கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. பெண் குழந்தைனா கேவலம் கிடையாது. பட் எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு. அந்த மாதிரி தான் என்னோடய விருப்பமும். அப்போ ஃபைனலாக வந்து யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் வந்துட்டு முருகரே வந்து எனக்கு பையனாக பிறந்துட்டாருங்க. நார்மல் டெலிவரி தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதே மாதிரி வந்து கேர்ள் பேபி தான் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க எல்லாருக்குமே வந்து மூஞ்சில் ஈ ஆடல. ஸோ எனக்கு வந்துட்டு நான் முதல்ல வந்து லேபர் வார்ட்லேயே வந்து நான் நன்றி சொன்னது வந்து ஃபஸ்ட்டு வந்து முருகருக்கு தான். ஸோ ஒரு பெரியவங்களாம் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. முருகர் வந்து எப்போவுமே சோதனைகளை வந்து பெருசாக கொடுப்பாரு. ஆனால் கடைசியில் வந்து அவர் அந்த கிஃப்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும்போது நம்மளால் வந்துட்டு அந்த அந்த சந்தோஷத்துக்கு வந்து ஈடிணையே இருக்காது. அந்தளவுக்கு சோதனைகளை கொடுத்துட்டு நம்ம கேட்ட கிஃப்ட்டை வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து அவர் நமக்கு கடைசியாக கொடுக்கும்போது அது அவ்வளோ திருப்தியாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டை தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எனக்கு உண்மையாலுமே வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் 2 வேண்டுதலும் வந்து இந்த 48 நாள் விரதத்தோடு சேர்த்து நான் வச்சேங்க. இது என்னென்னா, எங்கள் அம்மம்மா வந்து எனக்கு இதை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நாம் வந்து முருகரே நமக்கு வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுதல் வைக்கிறப்போ 2 வேண்டுதல் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று வந்துட்டு நம்ம எந்த முருகரை வேண்டுறோமோ இல்லை ஏதாவது ஒரு முருகர் பேரையே வந்து நம்ம வந்து குழந்தைக்கு வந்து வைக்கணும். அதாவது இந்த மாதிரி நல்லபடியாக நீயே வந்து எனக்கு பிறக்கிறதுக்கப்புறம் நான் வந்து உன்னோட பேரையே என் குழந்தைக்கு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கணும். அது ஒரு வேண்டுதல். இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு முருகர் கோயில், இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து திருச்செந்தூர் முருகரை வந்து வேண்டினதுனால நான் வந்து இப்போது என் குழந்தைக்கு வந்து திருச்செந்தூர்லேயே வந்து எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போது, இப்போது நியூ பார்ன் பேபியாக இருக்காங்க. பட் எனக்கு எப்போ அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் கூட என் குழந்தைய கூட்டிகிட்டு என் பையனை கூட்டிகிட்டு வந்து திருச்செந்தூரில் வந்து மொட்டடிக்கிறேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு முருகர் கோயிலில் வந்துட்டு நம்ம பையனுக்கு வந்து மொட்டடிக்கிறதா வேண்டிக்கணும். இல்லைன்னா வந்துட்டு அவர் முருகர் பேரையே வந்து குழந்தைக்கு வைக்கிறதா வேண்டிக்கணும். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது. பட் இது வந்து எங்கள் அம்மம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இதையும் வந்து வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி வந்து எனக்கு வந்துட்டு நல்லபடியாக வந்து ஆரோக்கியமான ஆண் குழந்தை வந்து எனக்கு வந்து பிறந்துருச்சு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 48 நாள் விரதத்தை வந்து நான் ஃபாலோ பண்ணுறப்ப கூட நான் வந்து யோசிக்கல. இதில் வந்து நிறைய மிராக்கல்ஸு எல்லாத்தையுமே வந்து என்னால் ஷேரும் பண்ண முடியல. ஸோ வந்து இது உண்மையாலுமே வந்து கடவுள் வந்து எனக்கு போட்ட பிச்சை. ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணிலாம் நான் பேசலைங்க. ஆனால் இதுதான் உண்மை. எங்களுக்கு வந்துட்டு ஆண் குழந்தை வந்து இல்லை அப்படிங்கிறப்போ இது வந்து முருகரே வந்து பிறந்திருக்காரு அப்படிங்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால் இதை வந்துட்டு இந்த குழந்தைக்குன்னு முயற்சி பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த இதை வந்து கடைப்பிடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக முருகர் வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல வேண்டுதலை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அது கட்டாயமான உண்மை. இப்படியெல்லாம் நம்ம வேண்டுனா நமக்கு முருகர் வந்து இப்படியெல்லாம் சிம்டம்ஸ் காமிப்பார், இப்படிலாம் காமிச்சா தான் நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. நாம் மனசார வேண்டிட்டு நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை வந்து நம்ம முருகருக்கு பண்ணிவிட்டு நம்ம டெய்லி வந்து அலங்காரம் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. ஒரே ஒரு பூ வச்சு நம்மளால் முடிஞ்ச ஒரு விளக்கு போட்டாலே வந்து கண்டிப்பாக முருகர்னு இல்லை எந்த கடவுளுமே வந்து நம்மளோட இதை வந்து வேண்டுதலை வந்து ஏற்றுப்பாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி விரதம் இருந்து வேண்டுதல் இந்த மாதிரி ஏதாவது வச்சா இதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் காமிக்கும், முருகர் வந்து கனவுல வருவார், இல்லை இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா தான் உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் எந்த சிம்டம்ஸும் இல்லை. முருகர் வந்துட்டு
சொல்கிற விஷயங்கள் வந்து என்னோடய ஏஜுக்கு எனக்கு புரியலையா அப்படிங்கிறதும் தெரில. ஆனால் இப்படிலாம் நடந்தால் தான் அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. நம்ம மனசார நேர்மையான வேண்டுதல் நம்ம வைக்கிறோங்கும்போது எந்த சாமினாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றும். அதனால் வந்து எந்த ஒரு மனக்குழப்பமும் இல்லாமல் இதை வந்து நம்ம தாராளமாக வந்துட்டு இந்த மாதிரி வேண்டுதல்களை வைக்கலாம். எனக்கு பொதுவாக வந்துட்டு பரிகாரம் பண்ணுறதுலலாம் வந்து நம்பிக்கையே கிடையாதுங்க. சாமிக்கு வந்து ஒரு விளக்கு வைங்க, இத்தனை நாள் நீங்கள் வந்துட்டு விளக்கு வைங்க அப்படி இப்படின்னு சொல்கிறது கூட நான் ஒத்துக்குவேன். அதுதான் வந்து உண்மையாலுமே வேண்டுதல். அதை விட்டுட்டு அந்த பரிகாரம் பண்ணு இந்த பரிகாரம் பண்ணுங்கிறதுல எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஸோ நாம் வந்து நமக்கு வந்து பெரிய ஆளையே தெரியும், நாம் ஏன் போய் அவங்க அசிஸ்டண்ட் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கணும்? அந்த மாதிரி வந்து கடவுளை வந்து நம்ம அப்படியே நம்பிடணும். அவங்கக்கிட்ட வந்து நம்ம பிரச்சனை எதுவாக இருந்தாலும், பண பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட விட்டுடணுங்க. 48 நாள் நான் வந்து விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி 6 டேஸ் அந்த சஷ்டி விரதம் வந்து வந்தது. அது வந்து அம்மா கூட சேர்ந்து நானும் இருந்தேன். அம்மா வந்து 6 டேஸும் சாப்பிடாம ரொம்ப கடுமையாக வந்து அந்த விரதம் இருப்பாங்க. ஒரு வேளை மட்டும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு மீதி நேரம் வந்து கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு ரொம்ப கடுமையாக இருப்பாங்க. ஆனால் நான் வந்து இப்போ பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்ததுனால அந்த மாதிரி என்னால் இருக்க முடியல. ஆனால் இதே வேண்டுதல் தான் நான் அப்பவும் வச்சேன். அப்போது வந்து 6 நாள் விரதம் முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்து சூரசம்ஹாரம்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்து போய் விரதம் வந்து விடுற நாள் வருது. அப்போ வந்து நான் வந்து வேண்டிக்கிட்டேன், முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டேன்னா கேட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் வந்து சஷ்டி விரதம் இருக்கேன். அதுவும் வந்து என்னோடய திருப்திக்கு என்னால் என்ன எப்படி முடியுமோ அப்படி தான் நான் இருந்தேன். அதனால் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நம்பி நான் வந்து விரதம் இருக்கேன், என்ன வேண்டுதல்னுங்கிறது உனக்கு நல்லா தெரியும். ஸோ எனக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து நீ அறிகுறி காமி, உன் வேண்டுதலுக்கு நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அறிகுறி காமி அப்படின்னு சொல்லி நான் வந்து முருகர்கிட்ட வந்து கேட்டேன். அதே மாதிரி நாங்கள் போன கோயிலில் வந்து முருகருக்குன்னு இருக்கிற சன்னதிக்கு நாங்கள் போகும்போது ஒரு 5-6 வயசு பையன் அவன் வந்து அவன் பேரண்ட்ஸோடு வந்திருக்கான். அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் கையில் வந்துட்டு ஒரு வேல், அந்த வேல் அவன் என்ன வேண்டுதல்னு தெரில. ஆனால் அந்த வேண்டுதல் நிறைவேறுங்கிற பட்சத்தில் அந்த வேலை வந்து அவன் உண்டியலில் போடுறதா தான் அவனோட வேண்டுதல் போல். ஸோ அந்த பையனை வச்சுட்டு அந்த வேலை கையில் வச்சுட்டு அந்த பிரகாரத்தை வந்து எத்தனையோ முறை சுற்றி வந்து அந்த குழந்தை வந்து அந்த வேலை வந்து அந்த உண்டியலில் வந்து போடுறான். ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மாக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, கண்டிப்பாக இது வந்து நல்ல விஷயம், உன்னோட வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்வைஸையும் எனக்கு வந்து பண்ணாங்க. என்ன அப்படின்னா, நம்ம மைண்டு வந்து செட் பண்ணிக்கக்கூடாது. அதாவது இப்படியெல்லாம் நமக்கு காமிச்சாதான் அப்படின்லாம் இது நமக்கு தெரியும். நம்மளோட வேண்டுதல் வந்து நியாயமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது வந்து நியாயமாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம கடவுளை ஆத்மார்த்தமாக நம்புகிறோங்கிறதுல கண்டிப்பாக அது வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. என்னுடைய வேண்டுதலும் என்னுடைய விரதத்தையும் நான் இப்படி தான் கடைப்பிடிச்சேன். இப்படி தான் வந்துட்டு அது வந்து நிறைவேறுனுச்சு எனக்கு. இன்னொரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.